என்னடா சொல்ற? இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா. Shall I? Hold on. Right. ஏய், ஏதோ ஆசையா பேசுனியடா ஃபோன்ல. நீ கோச்சிக்கிட்டு போனல, அதான். அப்படி சொன்னா தானே வருவ, அதுக்கு தான். உண்மையை சொல்லு, இதுக்கு தான் கூப்பிட்டியா? வேற எதுக்கு? ஏன் மறுபடியும் அதையே கேட்குற? நீ வரலன்னா விடு. நீ லவ் சொல்லதான் என்ன ஆசையா கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உனக்கு அறிவில்ல? எப்ப பார்த்தாலும் லவ் லவ்ன்ற. ஏன்டா இப்படி பண்ற? ஒவ்வொரு வாட்டியும் ஆசை காட்டி என்னை ஏமாத்துறியாடா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? முதல்ல எங்க இருந்து போ. எனக்கு பிடிக்கல சந்தோஷ். நான் இந்த மாதிரி இருக்கிறது, எதையோ இழந்த மாதிரி மணிக்கணக்கா உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் என்னால முடியாது. நீ தானே சொன்ன எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன்னு. அந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லைல்ல? அப்போ பண்ணிக்காத. உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாய். எனக்கு புரியல. எதுவும் சொல்லாம போற ஹாசினி? என்ன சொல்ற? எனக்கு கிளியரா சொல்லிடுமா ஹாசினி? இப்ப என் கண்ணை மட்டும் நல்ல ரொமான்டிக்கா அப்படியே லவ் ஃபீல்ல பார்த்துட்டே இரு. ஏன் பண்ற மாதிரி பாக்குற? கொஞ்சம் லவ் ஃபீல்ல வா. ஓகே, கொஞ்சம் வாய மூடு. கேவலமான ஃபீல். கொஞ்சம் ஃபீல் பண்ண. நான் ஃபீல் பண்ணுவேன், ஆனா எனக்கு எதையாவது பிடிச்சிக்கணுமே. நான் வேணா இப்படி பிடிச்சிக்குவா? இல்ல இல்ல வேணாம். ஐயோ, அப்ப எனக்கு ஃபீல் வராதே. சரி, பிடிச்சிக்கோ. நீ பார்க்க போற பார்வையில அவளுக்கு நீ மட்டும் தான் உலகம் ஃபீல் பண்ணணும். வேற யாருமே வேணான்னு தோணணும். நீதான் மாப்பிள்ளைன்னு ஏன் கிட்ட சொல்லல? சொல்லியிருக்கலாம், ஆனா சொன்னா கூட புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ அப்ப இல்லை. அப்படியா? சரி போ. இப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் ஏன் சொல்லணும்? உனக்கு வரப்போறவனை நீ எப்படியெல்லாம் பார்த்துப்ப, அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு நேற்று நீ சொன்ன அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் நானாக தான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். என்னை லவ் பண்ணதை அவங்க அப்பா கிட்ட நீ போய் சொன்னது கூட எனக்கு உண்மையாக தான் கேட்டுச்சு. என்னமோ தெரியல, உங்ககிட்ட இருக்கிற மொத்த லவ்வையும் நான் எடுத்துக்கணும்னு தோணுது. என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையும் உனக்கு மட்டும் கொடுக்கணும்னு தோணுது. அதுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்ல. என்னை பிடிக்கலன்னா உங்கள் அப்பா கிட்ட போய் தாராளமாக சொல்லலாம். என்ன போய் சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா என்னமோ தெரியல, சொல்லணும்னு தோணல. ஏன்? ஏன்னா நீ ஜெனுவனா இருக்க. நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீ பொறுமையா இருந்த. உன் கண்ணில் பொய்யே இல்லை. உன் கண்ணை பார்த்தா என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் இது உங்க அண்ணன் கொடுத்த குத்துரை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட வச்சேன்.
இருக்கிற மாதிரி இதுலயும் நான் ஒட்டியிருந்தது தெரிஞ்சுது. அதை மறைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். பிடிச்சிருக்கு. நிஜமா பிடிச்சிருக்கா? ம், தேங்க்ஸ் சந்தோஷ். ஆ? நீ சொல்லல, அதான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். குட் நைட். சா. கூப்பிட்டியா? ம், இல்ல எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு. உண்மையை சொல்லட்டுமா? ம், என் பேர்ல இருக்கிற சந்தோஷத்தை எப்பவும் உன் முகத்துல பார்க்கணும்னு. அவ்வளோதானா? யா. நிஜமா அவ்வளோதானா? ம். அப்போ சம்திங் இல்லையா? ஆஹா.